எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த மகா மந்திரம் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் வந்து அருட்பால வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல அவரு விநாயகர், முருகர், எல்லா எல்லா கடவுள் பத்தியும் அவர் பாடியிருக்காரு. அவர் 6ஆம் திருமுறையில தான் வந்து இறுதியா ஏறா நிலைமிசை ஏற்றி என்றெனக்கே ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இறுதி நிலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நமக்கு கொடுத்துருக்காரு. 6ஆம் திருமுறை வந்து, அதாவது நான் தத்துவத்தெல்லாம் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பாடல்கள், நிறைய சமயம் சார்ந்த நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதுல வந்து முருகப்பெருமான வந்து ஒரு பாடல் பாடியிருப்பார் பாருங்க, அழகா இருக்குங்க அந்த பாடல் வந்து. அது வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே, வள்ளி மணாலரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும், வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே. இது வந்து வள்ளல் பெருமான் எழுதின பாட்டு தாங்க. வள்ளல் பெருமான் வந்து முருகர் மேல வந்து ரொம்ப பற்று அதிகம். அவர் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நம்ம வள்ளல் பெருமான் எழுதின முதல் திருமுறையிலேருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் இருக்கிற பாடல்கள் தினமும் ஒரு பாடல்கள் பார்க்க போறோம். இதை எல்லாருமே பாராயணம் பண்ணுங்க. இந்த அருட்பா பாடல்கள் வந்து எல்லாரும் பாராயணம் பண்ணணும். அருட்பா எல்லார்கிட்டையும் போய் சேரணும். திருக்குறளும் அருட்பாவும் எல்லார்கிட்டையும் போய் சேரணுன்றதுதான் வள்ளலார் அன்னமுது குடிலோட நோக்கம். இதுக்கு மேல தினமும் ஒரு அருட்பா பாடல்கள் நம்ம பார்க்க போறோம். முதல் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் வள்ளலார் வந்து எல்லா கடவுள் பேர்லயும் பாடல்கள் பாடி இருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியலங்க. அதனாலதான் நீங்க வந்துட்டு கேக்குறீங்க, அவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இது மட்டும்தாங்க சொன்னாரு, இது மட்டும்தாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிடையாதுங்க. அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நிறைய அந்த பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ தமிழ் அப்படியே ரொம்ப 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 அழகா இருக்கும். அப்புறம் மாசிலா மணீஸ்வரர் பத்தி பாடியிருப்பாரு. எங்கன்னா திருமுல்லை வாயில்ல மாசிலா மணீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பாடியிருப்பாரு. அதுல வந்து அந்த வார்த்தைகள் வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தேனென இனிக்கும், தேன் என இனிக்கும் திருவருள் கடலே, தேன் என இனிக்கும் திருவருள் கடலே, தெல்லிய அமுதமே சிவமே, தேன் என இனிக்கும் திருவருள் கடலே, வான் என நிற்கும் தெய்வமே, வான் என நிற்கும் தெய்வமே, முல்லை வாயில் வான் மாசிலா மணியே, தேன் என இனிக்கும் திருவருள் கடலே, ஓன் என நின்ற உணர்விலே, ஓன் என நின்ற உணர்விலே, எனினும் உன் திருக்கோயில் வந்தடைந்தார், ஏன் என்ன கேளாது, ஏன் என்ன கேளாது இறந்தனை, ஏன் என்ன கேளாது இறந்தனை, ஐயா ஏன் என்ன கேளாது இறந்தனை, ஐயா ஏன் என்ன கேளாது இறந்தனை, ஈதனின் திருவருள் கியல்போ, ஈதனின் திருவருள் கியல்போ, தேன் என இனிக்கும் திருவருள் கடலே. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து வள்ளலார் வந்து பாடியிருக்காரு. இதெல்லாம் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் வள்ளலார் அன்னமுது குடிலோட நோக்கம்.
நம்ம 1ஆம் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் இருக்கிற பாடல்கள், தினமும் ஒரு பாடல்கள் நம்ம பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க. வள்ளல் பெருமானோட அருளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனோட கருணையும் இருந்தா நோயில்லா வாழ்வ நம்மளால வாழ முடியும். மரணமில்லா பெருவாழ்வை எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் சொல்ல முடியுங்க. வள்ளல் பெருமான் வந்து சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே கிடையாதுங்க. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. உரைநடை பகுதியில எடுத்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் வாழணும் அப்படின்னு ஒரு அட்டவணையே தொகுத்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம பின்பற்றும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ முடியுங்க. நம்ம ஆயுள் வந்து நம்ம நீட்டிக்க முடியும். இது எல்லாரும் பின்பற்றி வள்ளல் பெருமானோட பாதையில பயணம் பண்ணணும்ன்றது தான் எங்களோட நோக்கங்க. எல்லாரும் இதுக்கு மேல என்னோட சேர்ந்து தினமும் அருட்பா பாடல்கள் நம்ம பாராயணம் பண்ண போறோம். இறைவனோட அருளுக்கு பாத்திரமா நம்ம விளங்க போறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.